ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனம் உடைந்து போய் இருக்கிறாய் தானே? உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை விதமான கவலைகளையும் நான் அறிந்துவிட்டுத்தான் இப்பொழுது இங்கு உன்னை சந்திப்பதற்கே வந்தேன். ரொம்ப நாளாக மனதில் ஒரு கலக்கம். என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் சோதனைக்கு மேலே சோதனையாக இருக்கே, எந்த நிமிஷம் நம்ம வாழ்க்கை மாறுங்கிறது. ஆனால் இப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் எல்லாமே உனக்கு கவலைப்படுற அளவுக்கு தான் இருக்கே தவிர சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே உன்னை சோதனையாகவே தான் வச்சிருக்கே தவிர உனக்கு சாதனை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் பாரமாகவும் எல்லாவற்றையும் கவலையாகவுமே சுமந்துக்கிட்டு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்க. அம்மா, உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் இந்த சாய் புரிந்து கொண்டேன். நீ என்ன கேட்கிறாய், உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்று எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு உனக்கு மறுபடி ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கலாம். இந்த பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மறக்க வைக்கும் அளவுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம் என்று நம்பிக்கையில்தான் இன்று உன்னுடைய வீடு தேடியே வந்தேன். எனக்கு எல்லாருடைய வீட்டுக்கும் போவது பிடிக்காது. என்னை யார் மனதார வா சாயி, கடவுளே வா அப்படின்னு கூப்பிடுறாங்களோ அவங்களுடைய வீட்டுக்கு மட்டும்தான் நான் போவேனே தவிர மற்றபடி யாருடைய வீட்டுக்கும் நான் போகிறது கிடையாது. ஏன்னா யாருக்கும் எப்பயும் தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். தங்க பிள்ளையே, சில பேர் என்ன வணங்குறாங்க, சில பேர் என்ன வெறுக்கிறாங்க. வெறுக்கிறவங்களுக்கும் சரி, விரும்புகிறவங்களுக்கும் சரி, நான் ஒரு தெய்வம்தான், சரியா? சில பேருக்கு இன்னும் நான் எப்படிப்பட்ட தெய்வங்கிறது புரியவே இல்லை. ஒரு மிகப்பெரிய அளவு நான் சோதனை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சோதனைக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நீ என்னை கூப்பிட்டு வந்திருக்க. நீ கூப்பிட்ட அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்திருக்கேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்திலையும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட, ஒரு நிலையில் கூட நீ மனசார உடைஞ்சு போயிடக்கூடாது. எல்லா நிமிஷமும் திருப்தியாக இருக்கணும், வாழ்க்கையில் இன்பமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட உன்னை தேடி நான் வந்திருக்கேன். உன்னுடைய இன்பங்கள், உன்னுடைய அனைத்து விதமான ஆசைகளும் கூடிய விரைவிலேயே நடக்கும். இதற்கு முன்பு நடந்த பல மாற்றமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக இருந்தது. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழப்போகும் விஷயங்களோ வித்தியாசமாக இருக்க போகிறது. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள். அதாவது சாதாரணமாக என்றால் எப்படி, ஒரு பாடமாக. இதுவரைக்கும் உனக்கு கொடுத்த அத்தனை விஷயத்தையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னிடம் என்னென்னலாம் கேட்டீர்கள் அது எல்லாமே தரப்படும். சில விஷயத்தை மறக்க முடியாது, ஆனால் சில விஷயத்தை மறக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களையுமே சரிதான். ஒரு விஷயம் இல்லை, ரெண்டு விஷயம் இல்லை, அத்தனை விஷயமும் சரிதான். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாது. மறக்கக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் எதுவும் நடக்கலை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களையும், ஒரு விஷயம் இல்லை, ரெண்டு விஷயம் இல்லை, அத்தனை விஷயத்தையும் மறக்க வைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் இன்பத்தையே தரப்போகிறேன். நிறைய விஷயத்தில் கவலைப்பட்டாச்சு, நிறைய விஷயத்தில் மனபாரம் அப்படின்னு சுமந்தாச்சு. இனிமே சுமக்கிறதுக்கோ எந்த ஒரு விஷயத்துக்கோ உனக்கு நேரம் அப்படிங்கிறதே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உனக்கு என்ன, நீ வீட்டில் இருக்க, உனக்கு என்ன ஒரு வேலை இருக்கா, உனக்கு என்ன, நீ என்ன
நல்லா இருக்க இப்படி ஏதாவது சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் உனக்கு வேலை இல்லை, உனக்கு வசதி இல்லை, உனக்கு எந்த ஒரு விதத்திலையும் உன்னுடைய வாழ்க்கையில நீ எதையும் சாதிக்கலைன்னு சொல்லி 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 உன் மனசை காயப்படுத்தினாங்களோ, எந்த ஒரு விஷயத்துல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை தலை குனிய வச்சு அவங்க தலை நிமிர்ந்து நிக்கலான்னு நினைச்சாங்களோ, அவங்க எல்லாருக்கும் மத்தியிலையும் நீ சந்தோஷமா இருப்ப. அதுதான் சொல்லிட்டனே, இப்போ வாழ்க்கையில நடக்குது பத்தியா விஷயம் எல்லாம் இதெல்லாம் மறக்க முடியாது. ஆனா இன்னும் கொஞ்ச காலத்துல இதெல்லாமே மறக்க வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது நான் உனக்கு சத்தியமாவே செஞ்சு சொல்றேன். நம்பிக்கையோட இருந்தா எல்லாமே நல்லதுதான். நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க என்னன்னு இல்லை, எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்து மேல நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு ஒரு சூட்சமமான வழிகளை நான் சொல்லட்டா? அந்த சூட்சமமான வழியை என்னைக்கும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது என்ன வழினா, நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடுங்க. ஆனா முதல்ல உங்க குலதெய்வத்தை போய் வழிபடுங்க. குலதெய்வத்தையும் உங்க வீட்டுல முன்னோர்கள் இருக்கிறாங்கல்ல, இறந்து போனவர்கள் முன்னோர்கள், அவர்களையும் வழிபடுங்க. இவங்க 2 பேரையும் நீங்க வழிபட்டாலே உங்க வாழ்க்கையில மாற்றம் கொஞ்சம் 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 கொஞ்சமா நிறைய மாற்றம் வர ஆரம்பிக்கும். நீங்க இப்ப பாக்குறது எல்லாமே கஷ்டமான ஒன்றுதான். ஆனா இனிமே பார்க்க போறது எல்லாமே அற்புதமான ஒண்ணுதான். எந்த நிமிஷமும் எந்த நொடியும் உன் வாழ்க்கையில தப்பான ஒரு விஷயம் நடக்காம நான் பார்த்துக்கிறேன். இதுவரைக்கும் நீ பார்த்தது, கவலைப்பட்டது எல்லாமே சாதாரணம் தான். நமக்கு சாய் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்காகவும், ஒரு விஷயத்த நமக்கு இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு காட்டுறதுக்காகவும் தான் நமக்கு தெய்வம் இப்படிப்பட்ட சோதனையெல்லாம் கொடுத்துருக்குன்னு நீயே சொல்லுவ. புரிஞ்சுதா? நீயே சொல்லி என்கிட்ட வந்து, சாய் நீ யாரு, நீ எதுக்காக எனக்கு சோதனை கொடுத்த அப்படின்னு நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன் சாய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உன் வாழ்க்கையில இன்பத்தையே கொடுப்பேன். ஒரு மனுஷன் தெய்வம் இருக்கு, அந்த தெய்வம் வந்து நல்லது செய்யலைன்னா உடனே தெய்வத்துக்கிட்ட வந்து நீ எனக்கு ஒண்ணுமே நல்லது செய்யல அப்படின்னு சொல்றான். அதுவே தெய்வம் வந்து நல்லது செஞ்சுட்டு அப்படின்னா ஓடி வந்து தெய்வமே எனக்கு நல்லது செஞ்சுட்டேன் நான் சொல்றான். ஆனா இந்த முறை ஓடி வந்து நீ என்கிட்ட சொல்வ, எனக்கு எல்லாமே நல்லதாவே நடந்துட்டு, நான் எல்லா பழைய விஷயமெல்லாம் மறந்து போகிற அளவுக்கு எனக்கு நல்லது நடந்துட்டு அப்படின்னு நீ சொல்ற அளவுக்கு இன்பங்களோ நடக்கும். பல பேருக்கு உதவியா இருக்க போறேன். பல பேர் உன்னை எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க பத்தியா, அவங்களுக்கு எல்லாருக்கும் மத்தியிலையும் தனியாளா நின்று ஜெயித்து காட்ட போறேன். உன்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடக்க போகுது. உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான கஷ்டங்களையும் போக்கி, உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான ஏமாற்றங்களையும் மனதிலிருந்து மறைய வைக்கும் அளவுக்கு உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களையும் நல்ல நல்ல திருப்பங்களையும் நான் தரத்தான் போகிறேன். புரிந்து நடந்து கொள். எல்லாமும் உனக்கு சர்வ சந்தோஷமாக நடக்கும். இன்று உன் வாழ்க்கையில் சில இடத்தில் நீ தோற்றுப்போய் இருக்கிறாய். இந்த தோற்றுப்போய் இருக்கும் விஷயமெல்லாம் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும் பொழுது அன்று தோற்றோமே இன்று ஜெயித்து நிற்கிறோமே என்ற ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால் கவலைப்படாதே. வாழ்க்கை உனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக நீ உயர்வதை பார்க்க நான் காத்திருக்கேன். எப்போயும் எல்லா நிமிஷமும் சந்தோஷமாயிரு. சகல ஐஸ்வர்யமும் உனக்கு கிடைக்கட்டும். தாராளமாக உனக்கு தேவையான அத்தனை விதமான உதவிகளும் என்கிட்டேருந்து கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய். இதில் மாற்றமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையும் பொறுமையும் என்றும் உன்னோடே இருக்கட்டும். தொடர்ந்து செய்யும் காரியத்தில் வெற்றிக்கான பலனும் உனக்கே கிடைக்கட்டும். எல்லா துரோகிகளுக்கு மத்தியிலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் செழிப்போடு வாழ வைத்து காட்டுகிறேன். இன்பத்தோடு இருங்கள். எல்லாமே உங்களுக்கு திருப்தியாகவே நடக்கும். யோசிக்கவே முடியாத அளவுக்கு
வாழ்க்கையில் சிந்திக்கவே என்னடா இது இப்படி இருந்ததே வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த வாழ்க்கையெல்லாம் அற்புதமாகவே நடக்கும். சந்தோஷமாயிரு. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு பொழுதும் சந்தோஷமாக வாழ வைத்து அருள் புரிவேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.